ஜெயந்த் அப்படின்ற ஒருத்தர் ஒரு கிராமத்தில் வசிச்சுட்டு வராரு. அவருக்கு 5 பசங்க இருக்காங்க. எல்லாருமே வேலைக்கு போகிறாங்க. அப்போ என்னன்னா, அவங்க சம்பாரிச்சு கொடுக்குறது ஃபுல்லாக அவங்க அப்பா தான் வச்சுக்கணும் இல்லையா? அந்த மாதிரி அவங்க அப்பா வந்து இதை வந்து வச்சுட்டு இருக்காரு. இவங்க கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பணத்தை வந்து கேட்கும்போது, பணம் எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி கொஞ்சோண்டு பணத்தை தான் இவர் வந்து கொடுக்குறாரு. என்ன பண்ணாருன்னா இவர் தான தர்மம் நிறையா பண்ணுறவர் இந்த ஜெயந்த் அப்படின்றவர். இது வந்து அவங்க பசங்க யாருக்குமே வந்து பிடிக்கல. நாங்கள் சம்பாரிச்சு கொண்டாந்து கொடுப்போம், நீ பாட்டில் வெட்டியாக இப்படி செலவு பண்ணிட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பியா அப்படின்ற மாதிரி பயங்கரமாக திட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அரசர்கிட்ட போய் முறையிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன் மூத்த சகோதரர் என்ன பண்ணுறாரு, தன்னோட தம்பிகளை கூட்டிக்கிட்டு அரசர்கிட்ட போய் சொல்கிறாரு. அரசருக்குமே தர்மம்லாம் செய்கிறது நல்ல விஷயம் தானே அப்படின்றது ஒரு விஷயம் புரியலை. என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவரை கொண்டு போய் ஜெயிலில் பிடிச்சி போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவர் எவ்வளோதான் போராடி பார்த்தாலும் இவர் பேசுகிறத அவர் காது கொடுத்து வாங்குறதாவே இல்லை. கொண்டு போய் ஜெயிலில் வந்து போட்டாங்க. கடைசியில் அரசர் என்ன பண்ணுறாருன்னா, பேசாமல் இவரை என்ன பண்ணலான்னா ஜெயிலில் போகிறதுக்குலாம் தன்னுடைய பசங்களுடைய உழைப்பு ஃபுல்லாக சுரண்டதுக்காக இவரை கொண்டு போய் மூட்டையில் கட்டி கொண்டு போய் குளத்தில் போட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த விஷயம் ஊர் மக்கள் எல்லாருக்கும் தெரிய வருது. பாவம், நம்மளுக்கு எவ்வளவு உதவி பண்ணியிருக்காரு இந்த மனுஷன், இந்த மனுஷனை போய் இப்படி பண்றாங்களே, அரசருக்கு கூட அறிவு இல்லையா அப்படின்ற மாதிரி எல்லாரும் பேசினாலும் அரசர்கிட்ட போய் பேசுறதுக்கு யாருக்கும் வந்து தைரியமே இல்லை. இவரை மறுநாள் இந்த மூட்டையில கட்டி கொண்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப இவர் வேண்டது ஒரே ஒரு விஷயம்தான், நாராயணா, நான் பண்ணது தப்பு அப்படின்னா தயவு செஞ்சு என்னை வந்து இந்த மூட்டையிலேயே சாவடிச்சிடு. ஆனால் உன்னைய வந்து எந்த பிறவிலையுமே நான் மறக்கக்கூடாது, அந்த மாதிரி ஒரு நினைப்பை மட்டும் எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே இவர் போகிறாரு. மூட்டை கொண்டு போய் தண்ணிக்குள்ளே போடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மூட்டை முங்கவே இல்லை. ஊர் மக்கள் எல்லாருமே கூடிடுறாங்க. மூங்காமல் அந்த குளத்துலேருந்து ஒரு ஆமை, தங்க ஆமை, பொன்னிறத்தில் பயங்கரமாக ஜொலிக்குது. அது என்ன பண்ணுதுன்னா, அந்த மூட்டையை அப்படியே தாங்கி கொண்டு வந்து கரையில் விடுது. கரையில் விட்டோன்னே அரசருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருது. அந்த மூட்டையை அவுக்குறாங்க. பார்த்தா அதில் இருந்து அந்த ஜெயந்த் அப்படின்றவர் வந்து வெளியில் வர்றாரு. அவரும் அவருடைய உடலும் பயங்கரமான பொன்னிறத்தில் அப்படியே ஜொலிக்குது. பொதுமக்கள் எல்லாரும் அவருடைய காலில் விழுந்து வணங்குறாங்க. அரசருங்க வந்துட்டு அவருக்கு அப்போ தான் புரிய வருது, இவர் பண்ண தான தர்மத்தினால தான் இவர் இந்த அளவுக்கு உயிர் போகாமல் வெளியில் வந்திருக்காரு. இப்படிப்பட்ட மகானை போய் நம்ம இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் காலில் விழுந்து, அரசராக இருந்தால் கூட பரவாயில்லைன்னு அவருடைய காலில் விழுந்து வணங்கினாராம். இதுதான் கடவுள் வந்துட்டு நம்ம செய்கிற ஒவ்வொரு தானம் தர்மம் எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிட்டு தாங்க இருப்பார். நம்ம எந்த விதத்தில் தர்மம் பண்ணுறோம், எந்த விதத்தில் அதர்மம் பண்ணுறோம் எல்லாமே அந்த மேலே இருக்கிற ஒருத்தனுக்கு தெரியும். நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு தெரியாது, எதிர்த்து வீட்டுக்காரங்களுக்கு தெரியாது, நம்ம சொந்தக்காரங்களுக்கு தெரியாது. அப்படின்னு நம்ம எந்த விஷயம் பண்ணாலும் மேலே ஒருத்தன் இருக்கான், எல்லாம் தெரிஞ்சவன், அவனுக்கு தெரிகிற மாதிரி தயவு செஞ்சு எந்த ஒரு விஷயமும் கெட்ட விஷயங்கள் செய்ய வேணாம். முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஏதோ நல்லது செய்ய முடிஞ்சால் செய்வோம். இல்லைன்னா கம்முன்னு யாருக்கும் எந்த ஒரு துரோகமும் பண்ணாமல் இருக்கிறது நல்லது அப்படின்றது இந்த கதையிலிருந்து தெரியுது.